சொல்லுங்க. தாம்பத்தில் ஈடுபட்டு உங்களால் என் காதல் கோபம் விட்டேன். நான் என்ன செய்யணும்? நீ வேற வா வாண்டங்க. அப்ப நான் வந்து மட்டும் பூ போட்டு வந்தது. நல்லதா நீ பேரப்படாதா? இல்ல வா நான் எழுத விட்டு போட்டு போ. அமைதியா இருங்க தயவு செய்து. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் என்பதே கிடையாது. ஆகியனாலே அந்த காசிவருடைய நாட்டிலே காசிவராக பெற்றார். குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்றால் குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்றால் புத்திரிகா வேட்டியாக செய்யணும். அப்படி புத்திரிகா வேட்டியாக செய்கிறார் யாரு? காசிவரிஷி. அந்த புத்திரிகா தேவத்திற்கு 33 தேவர்களும் 47 ரிஷி குணங்களும் தேவர்களும் மூவர்களும் அனைவரும் வருகிறார்கள். அந்த நேரத்தில் அதே பிரம்மனுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் 10,000 பேர்கள் வாலிக்கிளியர்கள். 10,000 பேர் வாலிக்கிளியர்கள் பிரம்மனுடைய வயிற்றில் பிறந்தவர்கள். அவருடைய உருவம் எவ்வளவு பெருசு இருக்குமா? ஒரு மனிதன் உருவம் எவ்வளவு 6 இருக்கும். ஆனால் அந்த வாலிக்கிளியர்கள் நம் சுண்டு விரலிலே பாதியில தான் இருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லலாம் 1 சென்டிமீட்டர் இருப்பாங்க. ஆமா, அந்த வாலிக்கிளியர்கள் 1 சென்டிமீட்டர் தான். அப்படி 10,000 பேர் இருக்கின்றார்கள். அந்த 10,000 பேரும் அனைவரும் காலை எழுந்து இந்த சூரிய மண்டலத்தில் வளர்வார்கள். சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய மண்டலத்தில் வளர்ந்து வளத்திலே தலைக்கீழாக தவம் இருப்பது வழக்கம். மரத்துல தலைக்கீழ தொங்கிட்டு இருக்காங்க. அந்த இலையில தலைக்கீழாக நின்று தவம் புரிவார்கள். உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் ஐயோ தாத்தா மூட அவுட் ஆகி போகுது எங்களுக்கு. ஐயோ நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த 10,000 வாலிக்கிளரும் அந்த ஆரம்ப பத்தியிலே இருந்து தலைக்கீழாக நின்று தவம் செய்வதவர்கள். உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் தவத்தில் வல்லவர்கள். தவம் பெரியது. அந்த 10,000 வாலிக்கிளரும் காசிவருடைய புத்திரகா வேட்டியாகத்திற்கு வருகிறார்கள். வரும சும்மா வருவாங்களா? அந்த 10,000 பேர்களும் அவர்களால் முடிந்த புரசமரத்தின் கிளையை புரசமரத்தின் கிளையை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் தேவ உலகத்திலிருந்து தேவேந்திரனாக பட்டுவனும் வெள்ளை யானை மீது அந்த தேவேந்திரனும் காசிபுரி நாட்டுக்கு வருகிறார். அப்பொழுது காசிபுரிய நாட்டில் கடுமையான மழை பெய்தது. கனமழை விழுந்து அந்த நீர்நிலையெல்லாம் நிலமெல்லாம் நீரால் நிரம்பிக்கின்றது. அப்பொழுது காசிபுரி நாட்டிலே ஒரு மானுடைய குழம்பு பட்டு எவ்வளவு ஆள் இருக்கும்? சிறிய அளவு ஆள் இருக்கும். அந்த மாட்டுடைய குழம்புல தண்ணியாக மட்டும் தேங்கி இருக்குது. அந்த தண்ணீர அந்த 10,000 வாலிக்கிளர்கள் தட்டு தருவாரு அந்த ஜலத்திலே விழுகிறார்கள். அப்பொழுது மேலிருந்து வந்தவங்க அந்த தேவனை பார்த்தவர், ஏன் வாலிக்கிளர்களே நீங்க தான் உருவத்தில் சிறியவர்கள், உங்களுக்கே பெருமை, உங்களுக்கே தவம் என்று கை தட்டி நகைத்தான். வாலிக்கிளர்கள் உனக்கு என்ன ஆடுவோம்? எங்களை பார்த்து கை தட்டி எங்கிருந்து வரும்? நீ தேவ உலகத்துக்கெல்லாம் இந்திரனா இருப்பதனால் தான் ஆணவம் படைக்கிறார். இப்போது எங்களுடைய தவ வலிமையினால் நாங்களே ஒரு புதிய தேவேந்திரனை உற்பத்தி செய்கிறோம் என்று அந்த 10,000 பேர்களும் வாலிக்கிளியர்கள் தெரிவித்தார்கள். தவம் செய்வார்கள். பார்த்தா தேவேந்திரன் வாய் பழுப்பினாலே தவறு செய்துவிட்டவே அப்படின்னு நமக்கு மிஞ்ச தேவேந்திரன் இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டார் என்று உடனடியாக காசிபுரத்தில் சென்றார். காசிபுரத்தில் சென்று முறையிடும் பொழுது காசிபுரம் அந்த தேவேந்திரனும் இருவரும் ஒன்றாக கூடி அந்த 10,000 வாலிக்கிளர் வருகிறார்கள். ஏன் வாலிக்கிளர்களே? காசிபுரம் கேட்கிறார், வாலிக்கிளர்களே தேவேந்திரன் செய்தது தவறுதான். ஆகையினாலே இப்பொழுது இந்த நிமிடமே நீங்கள் அந்த யாகத்தை நிறுத்த வேண்டும் என்று அந்த காசிவரிஷி கேட்கின்றார். அவர் கேட்கும்போது அந்த வாலிக்கிளியர்கள் நாங்கள் தொடங்கிய யாகம் தொடங்கியதான் நிறுத்துவது என்பது கிடையாது. மீண்டும் மன்றாடி கேட்கிறார் காசிவரிஷியும் தேவேந்திரனும். அப்போது ஒரு வாக்கு இருக்கின்றார். அந்த 10,000 வாலிக்கிளரும் என்னவென்று தெரியுமா? நாங்கள் நடத்திய யாகம் நடத்தியதுதான். ஆனால் மாற்று வழி ஒன்று இருக்கின்றது. இந்த யாகத்திற்கு பிறக்கக்கூடிய இந்திரன் பறவையின் இந்திரனாக இருக்க வேண்டும். யாருக்கு? பறவை.
பறவை இந்திரனா இருக்க வேண்டும். மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள், அந்த 5 சொல்லக்கூடிய அந்த பறவைகளுக்கு இந்திரனாக இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். அந்த இந்திரனாக இருந்தாலும் பிறக்கக்கூடிய குழந்தை காசி விளையாடிய உங்களுக்கு பிறக்க வேண்டும் என்று உரைத்தார். அப்பொழுது அந்த 10,000 வாலிக்கு பேச்சை கேட்டு அந்த காசிவர் விஷயம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நானே தகப்பனாக இருக்கின்றேன் என்று பிறந்தாலும் பறவைகளின் இந்திராவுக்குரிய தேவ இந்திராபிஷேகம் என்று சொன்னார். அப்பொழுது அந்த காசிவரோ தன்னுடைய நாட்டில் புத்திரகாவேட்டு யாகத்தை சீருடன் சிறுமையுடன் சிறப்பாக முடித்தார். உடனே கிரகம் சென்றார். கிரகம் என்றால் வீடு. வீடுக்கு செல்வது அந்த வினதை கத்திரண்டு பிள்ளை அழைக்கின்றார். நானோ தவத்தை முடித்திருக்கின்றேன், உங்களுக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேண்டும் என்று கேட்டார். ஆனால் இந்த வினதையும் கத்திரம் உடன் பிறந்த சகோதரிகள் தான். ஒரே வீட்டு பிறந்தா, ஆனா ஒரே வீட்டு பிறந்தாலும் சண்டை. ஆமா, 2 பேரும் சண்டை. சிறுவதை கொண்டு போட்டி போராமை, அப்படி சிறிய குணமெல்லாம் சிறிய கருத்து வேறுபாடு. அப்படி இருக்கும்போது அந்த கத்திரவாக பட்டவர் கேட்கின்றார், அண்ணா சுவாமி, இந்த உலகத்திலே எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் 1000 குழந்தைகள் பிறக்க வேண்டும் அப்படி என்று கேட்டார். அந்த 1000 குழந்தைகளும் விஷமுள்ளாக இருக்கக்கூடிய நாக குட்டைகளாக பிறக்க வேண்டும். அந்த நாக குட்டைகள் பூமியில ஓடுவது மாநில பத்தவர் அனைவரும் பயம் கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே பயப்படணும். அப்பேற்பட்ட வரத்தை கத்திரவாக இருக்கக்கூடிய அந்த பெண் 1000 முட்டைகள் வரத்தாக பெற்றார். 1000 முட்டை வரத்தாக பெற்றாங்க. அந்த மாதிரி பெற்றதா 2 பேரும் சும்மா இருப்பாரா? வினித வருகிறா, சுவாமி அவளுக்கு 1000 முட்டை கொடுத்தீர்கள், எனக்கு 1000 எல்லாம் வேண்டாம், வெறும் 2 முட்டைகள் கொடுத்தால் போதும். 2 முட்டை கொடுத்தால் போதும். அந்த 2 முட்டையில் குழந்தை அந்த 1000 நாகக்குட்டத்தோட பலம் பொருந்தினாக, வீரம் பொருந்தினாக, பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும். அப்படி வர பெற்று அந்த 1000 பேர் சம்மா இருக்க வேண்டும். 2 பேரும் அப்படிப்பட்ட வர வேண்டும், அப்படிப்பட்ட வர வேண்டும் என்று கேட்டார்கள். அது கேட்டதற்கு அந்த விருதைக்கும் 2 கருமுட்டையை கொடுத்தார். ஏன்னா கருமுட்டை என்பது ஆணுடைய விந்தும் என்னுடைய அண்டசல் சேர்ந்து உருவாதான் கருமுட்டை. அந்த கருமுட்டையில இருந்தா கோழி குஞ்சு உயிரினமே தோன்றுது. அப்படி அந்த கத்திரிக்கு கொடுத்த 1000 முட்டையில இருந்து சில நாட்கள் கழித்து ஆதிசேரன், கலிங்கன், கார்கோடன், சங்கபாலன் என்று சொல்லக்கூடிய 1000 நாகக்குட்டங்கள் பூமியில பிறந்தது. 1000 நாகக்குட்டங்கள் பிறந்தது. கத்திரி கேட்டதிலே 1000 நாகக்குட்டங்கள் இந்த பூமியிலே தோன்றின. அப்படி நாகக்குட்டங்கள் அப்பா அம்மா யாரு? காசி பரிசு கத்திரிதான். அவங்க தான் பிறந்தவங்க ஆதிசேரன், கலிங்கன், கார்கோடன், சங்கபாலன் இப்படி சொல்லக்கூடிய நாகக்குட்டைகள். பார்த்தால் இன்னொரு தாய் என்னடா இது, அவள் 1000 முட்டையில இருந்து 1000 குழந்தை பிறந்து விட்டது, நமக்கு குழந்தை 2 முட்டையில இருந்து ஒரு பூச்சோ ஒரு புழுவு வரவே என்று கோபித்தாள். கோபம் போறாமடா, 1000 குழந்தை பத்துட்டாள், நமக்கு உடுத்த முட்டை அப்படியே இருக்கு. ஒரு முட்டை எடுத்தா ஓங்கிய வாழினாலே அந்த முட்டையை உடைத்தாள். அந்த முட்டையில் உள்ள ஒரு மனிதன் முழு உருவம். ஆனா அந்த முட்டையில இருந்து எப்படி தெரியுமா? தலை, இரு கரம், மார்பு பகுதி, வயிற்று பகுதி இருந்தது. இரு கால்கள் என்பது கிடையாது. அரை உருவமாக பிறந்தது. அவன் தான் அருணன். அரை உருவமா பிறந்தான் அருணன். அவன் தான் அருணன். பார்த்தான், தாயே நான் முழுவதாக வளர முன்னாக என்னை கருவிலே உடைத்து விட்டார். எந்த காரணத்திற்காக செய்தாலும் இன்று முதற்கொண்டு நீயும் பிறக்கக்கூடிய குழந்தை அவள் இருவரும் அந்த கத்திரவிற்கும் 1000 நாகக்குட்டலுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் சொல்லி அன்றே புறப்பட்டார். சூரிய பகவானுக்கு ரத சாரதி யாரு? அப்படி ஒரு முட்டை போயிடுச்சா? இருப்பது இன்னொரு முட்டை தான். அந்த ஒரு முட்டையிலிருந்து சில காலங்கள் கழிந்தன. சில காலம் கழிந்த பிறகு அந்த முட்டையிலிருந்து அழகான உருவம், அழகான பொலிவான தோற்றம், அதிக வளப்படுத்த செங்கல் பிறந்தீங்க. அழகான உருவம் நீங்க பிறந்தீங்க. அதிக தேஜஸ் சொட்ட ஆற்றலுடன் வீரம் பொருந்திய நான் பிறந்திருக்கின்றேன். முகமோ கழுகு முகம், உடலோ நர உடல், நான் தான் செங்கருடன் பெரிய திருவடி அல்லது விஷ்ணு பிரியன் என்று அழைப்பார்கள். பார்த்தேன், நானும் குழந்தையாக பிறந்து அனைத்து கல்வியிலும் சிறந்து விளங்கினேன். பார்த்தார். அப்போது இருக்கும்போது என் தாயா விளங்கக்கூடிய வினதைக்கும் கத்திரிவுக்கும் ஓனால நதிக்கரை ஓரமாக செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது இந்த கத்திரோகப்பட்டவர் அந்த வினதை எப்படியே பழி வாங்கணும் என்று அதோ தெரிகிறது பாரு குதிரை.
அந்த குதிரை உச்சர்வம் தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய குதிரை உண்மையான நிறம். குதிரை வெள்ளை பாத்துக்கிறியா? முழுமையான வெண்மை நிறம். தேவலத்தில் இருக்கக்கூடிய குதிரை வெண்மை நிறம். வெண்மை நிறம். வெள்ளை கூட கிடையாது, வெண்மைதான். வெள்ளனா வேற. வெண்மை நிறம். கற்று கேட்கின்றார் தங்க விடுதை அந்த குதிரையோட நிறம் என்று கேட்கிறார். அது உண்மையான வெண்மை நிறம் என்று விடுதை இருக்கிறார். ஆனா கத்திர இருக்கின்றார். கிடையாது கிடையாது, அதனுடைய வாழாகப்பட்டது கரும நிறத்தில் இருக்கிறது என்று உரைத்தார். கரும நிறத்தில் இருக்கிறது வாழி. இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது கத்திர கேட்கிறார், நான் சொல்லியது உண்மையா இருந்தால் நீயும் உன் பிள்ளை செங்கனும் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று. அப்பொழுது அந்த கத்திரோகப்பட்டவர் கலிங்கன் என்று சொல்லக்கூடிய கரும நிறம் கொண்ட நாகத்தை அழைத்து அந்த குதிரையை வாழையை சுற்றி கொண்டது. பார்க்கும் பொழுது அந்த குதிரையின் நிறமாகப்பட்டது வெண்மையாக இருந்தது. ஆனா வாழாகப்பட்டது கருமையா இருந்தது. அன்று முதற்கொண்டு நானும் என் தாயும் அந்த கத்திரி என்று சொல்லக்கூடிய தாய்க்கும் 1000 நாகக்குட்டைகளுக்கும் அடிமையானோம். ஏண்டா ஒரு மனிதன் அடிமை இருக்கிற எத்தனை நாள் இருக்க முடியும்? குறுகிய காலம் தான். அடிமை இருந்து விடுதலை பெற வேண்டும். அதுமாதிரிதான் இந்தியா என்று சொல்லக்கூடிய நாடியும் குறிப்பிட்ட காலம் அடிமை இருந்துச்சு. அது மட்டுக்கு விடுதலை பெற்ற நாடாக அதை போல் நான் பார்த்தேன். தாயே, என் பெரிய பார்த்து தாயே, நானும் என் அன்னையும் விடுதலை பெற வேண்டும். அதற்கு என்ன வழிமுறை என்று கேட்டோம். அதற்கு உரைத்தால் நீங்கள் இப்பொழுது தேவ உலகம் சென்று அந்த தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசத்தை கொண்டு வர வேண்டும். அமிர்த கலசத்தை கொண்டு வந்தால் அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்தால் நானும் 1000 நாள் புசித்தால் சாகாது என்பது கிடையாது. சிரஞ்சீவியாக வாழலாம். மரணம் என்பதே கிடையாது. அப்பேற்பட்ட அமிர்த கலசத்தை கொண்டு வந்து விட்டால் இன்று அன்று முதல் கொண்டு விடுதலை தனி என்று கொடுத்தார். தாய் வார்த்தை கேட்டு சுமார் எழுத்தேன் பெரிய உருவம் பறந்து சென்றேன். தேவ உலகம் அந்த தேவ உலகத்திலே அந்த அமிர்த கலகமாகப்பட்டது ஒரு பத்திரமான பாதுகாப்பில் இருந்தது. அதை சுற்றி 1000 நாகங்கள் இருந்தன. புகை மூட்டமாக இருந்தது. என்னுடைய வலிமையினால் அந்த அருகே சென்று அந்த அமிர்தத்தை கொண்டு வரும்போது அப்படி பார்க்கடல் வழியாக வருகின்றேன். அப்படி பார்க்கடல் வழியாக வரும்போது அந்த பார்க்கடல் மீதிலே ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் ஸ்ரீமன் நாராயண நமமூர்த்தி அவர் என்னை பார்க்கின்றார். ஏ செங்கடா நில், என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார். அவரும் கேட்கிறார், நானும் என் தாயை விடுதலை பெற வேண்டும். ஆகையினால் தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய அமிர்தங்களை கொண்டு போய் 1000 நாகக்குட்டைக்கு தரப்போற ஒருத்தர். அப்ப விஷ்ணு ஒருத்தார், இந்த பூமியிலே ஒரு நாகக்குட்டம் இருந்தாலே அது கொடிய நஞ்சுபடுத்த நாகமாகப்பட்டது மனிதரை கொன்று உயிர்ந்து போவார்கள். அப்படி நாகலுக்கு சாகாவரம் கொடுத்தால் இந்த பூமியிலே நாகமே பெருத்து போய்விடும். ஆகையினால் அந்த அமிர்தத்தை கொடுத்து விடு என்று விஷ்ணு பகவான் கேட்கின்றார். நானோ கொடுக்க முடியாது என்று இருக்கிறேன். இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த இடத்திலே போர் தொடங்கியது. ஒருவருக்கொருவர் சமராக யுத்தம். எத்தனை நாள் தெரியுமா? 21 நாட்கள் போர் புரிகிறோம். அவரும் வெற்றி கிடையாது, நானும் வெற்றி கிடையாது. அவரும் தோல்வியில, நானும் தோல்வியில சமராக இருக்கிறது. பார்த்தார் விஷ்ணு பகவான், ஏ செங்கடா உனக்கு என்ன வர வேண்டும் என வர முடியும் போடல அப்படின்னு கேட்கிறார். அப்ப விஷ்ணு பகவான் கேட்கின்றார், எனக்கு என்ன வரணும்? நான் கேட்டேன், ஏ விஷ்ணு உனக்கு என்ன வர வேண்டும் அப்படி நீ கேட்டீங்க. நான் கேட்டேன். அப்பொழுது பகவான் உரைத்தார், இன்று முதல் கொண்டு நீ எனக்கு வாகனமாக திகழ வேண்டும். அதனால தான் பெருமாள் கோயிலோ விஷ்ணு கோயிலோ நாலு பக்கம் இருக்குன்னா வாகனமாக இருக்கின்ற பார்த்தார். அப்போது அந்த விஷ்ணுவாகப்பட்டவர் அமிர்தத்தை பிடித்துக் கொண்டார். நீங்க அந்த அமிர்தத்தை கொண்டு அந்த 1000 நாகக்குட்டைகள் முன்பாக ஒரு தர்பையை பரப்பி அந்த தர்பை மீது இந்த அமிர்தத்தை வைத்து விடுங்கள். அதன் பிறகு பார்த்து நின்றார். நானும் சென்றேன். அந்த 1000 நாகக்குட்டைகள் அனைத்தேன் தர்பை முன்னே வைத்தேன். கத்திரோட தாய்க்கும் அந்த 1000 நாகத்துக்கு சொன்னேன். இன்று முதற்கொண்டு நீங்கள் சொல்லிய பிரகாரம் அந்த அவருக்கு கொண்டு வந்து விட்டு சொல்லிவிட்டேன். கொண்டு வந்துட்டு 1000 நாகக்குட்டை பார்த்துனே மனமகிழ்ச்சி பார்த்துன மனமகிழ்ச்சி. நான் ஒரு வார்த்தை உரைத்தேன், இந்த அமிர்தத்தை அருந்த வேண்டும் என்றால் அனைவரும் நீராடி விட்டு அருந்த வேண்டும் என்று உரைத்தேன். அனைவரும் அருந்த வேண்டும், நீராட வேண்டும் என்று அனைவரும் நீராட செல்கிறார்கள். அந்த இடத்தில் ஆண்டவரை கண்ணபெருமான் அந்த அமிர்தத்தை கொண்டு சென்று விட்டார். வந்து பார்த்தது நாகங்கள் ஏமாந்து போய்விட்டது. அந்த அமிர்தத்தை வைத்தம் அல்லவா அந்த தர்மிலாது சிறு துளி விழுந்திருக்கும், அது நக்கலாம் என்று